உலகத்தில் இறைவனுடைய ஆலயத்தை, இறைவனுடைய பள்ளிவாசலை சுத்தப்படுத்தினால் மறுமை நாளில் என்ன நன்மை கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய துரும்புகளை அகற்றி சுத்தம் செய்கிறாரோ அவருக்கு உண்டான சுவனத்தில் ஒரு இல்லத்தை ஏற்படுத்துவான் இறைவன் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. பள்ளிவாசலை சுத்தம் செய்வதில் தயக்கம் என்பது படக்கூடாது. பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய இவருக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுத்துருக்கிறோம், இவர் தான் பள்ளிவாசலை சுத்தம் செய்யணும், நானா சுத்தம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இறைவனுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தினால் நாளை மறுமையில் நமக்கு சுவனத்தில் ஒரு இல்லத்தை ஏற்படுத்துவான் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இறைவனுடைய ஆலயத்தை, பள்ளிவாசலை சுத்தப்படுத்த